யூடியூபில் நீண்ட நேரம் ஷார்ட்ஸ் வீடியோக்களை பார்த்து நேரத்தை செலவிடுபவரா நீங்கள்? எவ்வளவுதான் உங்கள் குழந்தைகளுக்கு ஸ்கிரீன் டைமை குறைக்க நினைத்தும் உங்களால் முடியவில்லையா? இனி அந்த கவலை வேண்டாம். யூடியூபில் ஷார்ட்ஸ் வீடியோக்களை அதிக நேரம் பார்ப்பதை கட்டுப்படுத்த புதிய வசதி அறிமுகமாகவிருக்கிறது. என்ன விவரம் என பார்க்கலாம். யூடியூப் புதிய ஷார்ட்ஸ் டைமர் அம்சத்தை அறிமுகப்படுத்தவிருக்கிறது. இது பயனர்கள் ஷார்ட்ஸ் வீடியோக்களை பார்ப்பதற்கு எவ்வளவு நேரம் செலவிடுகிறார்கள் என்பதை நிர்வகிக்கவும், ஷார்ட்ஸ் பார்ப்பதற்கான தினசரி நேர வரம்புகளை உருவாக்கவும் அனுமதிக்கிறது. மேலும் அந்த குறிப்பிட்ட நேர வரம்பை அடைந்ததும் தானாகவே வீடியோ பாஸ் ஆகி அன்றைய பார்வை வரம்பை அடைந்துவிட்டதை குறிக்கும் நோட்டிபிகேஷனை யூடியூப் அனுப்பும். இந்த அம்சம் மைண்ட்ஃபுல் வியூவிங் ஹேபிட்ஸை ஊக்குவிப்பதற்கான யூடியூபின் முயற்சியாகும். பல பயனர்கள் ஷார்ட்ஸ் வீடியோக்களை முடிவில்லாமல் ஸ்க்ரோல் செய்கிறார்கள். பெரும்பாலும் அவர்கள் திட்டமிட்டதை விட அதிக நேரத்தை செலவிடுகிறார்கள். யூடியூபின் இந்த புதிய அம்சமான ஷார்ட்ஸ் டைமர் பயனர்கள் எப்போது ஸ்க்ரோல் செய்வதை நிறுத்த வேண்டும் என்பதை நினைவூட்டுவதன் மூலம் இந்த சுழற்சியை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. பொறுப்பான டிஜிட்டல் பழக்கங்களை ஊக்குவிக்கும் அதன் தொடர்ச்சியான முயற்சியை இந்த புதிய அம்சம் ஆதரிப்பதாக யூடியூப் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே 15, 30, 60 அல்லது 90 நிமிடங்கள் குறிப்பிட்ட பார்வை நேரங்களுக்கு பிறகு டேக் அ பிரேக் நினைவூட்டல்கள் மற்றும் ஓய்வு நேரம் வரும்போது பயனர்களுக்கு தெரிவிக்கும் பெட் டைம் ரிமைண்டர்ஸ் போன்ற அம்சங்களை நிறுவனம் செயல்படுத்தியுள்ளது. இருப்பினும் தற்போதுள்ள இந்த அம்சத்தை பொறுத்தவரை பயனர்களால் எளிதில் நிராகரிக்கப்படலாம். அப்படி நடக்கும் பட்சத்தில் இதனால் அவற்றின் செயல்திறன் குறைய வாய்ப்பிருக்கும். ஆனால் இதற்கு நேர்மாறாக ஷார்ட்ஸ் டைமர் ஒரு உறுதியான வரம்பை அறிமுகப்படுத்துகிறது. அதாவது நிர்ணயிக்கப்பட்ட நேரம் முடியும் போது ஷார்ட்ஸ் பாஸ் ஆகும். இதனால் பயனர்கள் டைமர் அமைப்புகளை மாற்றாவிட்டால் நாள் முழுவதும் மேலும் ஸ்க்ரோல் செய்வதை இது தடுக்கிறது. தற்போது ஷார்ட்ஸ் டைமர் தனிப்பட்ட பயனருக்கு மட்டுமே பொருந்தும். எனவே இது இன்னும் பேரண்டல் கண்ட்ரோல் செட்டிங்ஸுடன் இணைக்கப்படவில்லை. இருப்பினும் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் யூடியூப் இந்த அம்சத்தை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் ஷார்ட்ஸ் பார்ப்பதை கட்டுப்படுத்தவும் முடியும். மேலும் பாஸ் அறிவிப்பை குழந்தைகளால் நிராகரிக்க முடியாதபடி யூடியூப் இந்த அம்சத்தை கொண்டு வரவும் இருக்கிறது.